தாண்டி ஆசைப்பட்டு அம்மையும் வெறுத்தேன், அண்ணனையும் வெறுத்தேன், ஏன் இவ்வளவு என் பச்சை பிள்ளைய கூட வெறுத்தேன். ஆனா இப்போ யாரு கூட அந்த பணத்தை வச்சு நல்லா இருக்கணும்னு நினைச்சனோ அவங்களே என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. முதல்ல போயிட்டு என் அம்மைக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், என் அண்ணன்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும், முக்கியமா என் அண்ணிக்கிட்ட போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். எம்மா ஏன் சொல்லுதா இப்படி சோகமா இருக்கா? என்னாச்சு சொல்லு. உன் பிள்ளைய நினைச்சு சோகமா இருக்கியா? பின்ன வேற என்னக்கா பண்ணுறது? நான் பெத்தவதான் ஒன்னொன்னு ஒரு ஒரு நகத்துல எல்லாம் இருக்கு. நான் என்னத்த பாவம் பண்ணனே எனக்கே தெரியலக்கா. ஆமா, எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குக்கா. என்னத்த சொல்லனே தெரியல. இவன் ஏன்க்கா இவனை பெத்தா மாதிரி தானக்கா இவளையும் பெத்து வளர்த்தேன். இவன் ஏன்க்கா எப்படி இருக்கா? சில தாய் ஒரு ஒரு பிள்ளைக்கு ஒரு ஒரு குணம். அதுக்கு என்ன பண்ணுறது? அவளும் திருந்தி வருவா ஒரு நாள். சரியா, நம்பிக்கை இழக்காத. அவ திருந்தி வரும்போது நம்ம தான் சில தாய் ஏத்துக்கணும். அந்த நேரத்துல அவளை இன்னும் கஷ்டப்படுத்துற மாதிரி நம்ம வார்த்தையை விட்டோம்னா தான் அவ இன்னும் கூட கொஞ்சம் இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு அவ வேற எதையாச்சும் பண்ணுறா. கரெக்டா சொன்னீங்க அத்தை. அந்த சின்ன பொண்ணு மாசமா இருக்கிற போது அதுக்கு முன்னாடி அவளை எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தீங்க. அவ மாசமானதுக்கு அப்புறம் பேர வரா பேத்தி வரா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தலையில தூக்கி ஆட்டினீங்க, தலையில தூக்கி வச்சு. அதுக்கப்புறம் நாத்துவ அவளை மதிக்கவே இல்லை. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் ஆரம்பிச்சதே. நீங்க எல்லாரையுமே ஒரே மாதிரி பாக்குறதுக்கு பழகுங்க. கரெக்டா சொன்னீங்கக்கா. ஆமா, ஒருத்தர ஒரு மாதிரி பாக்குறது, இன்னொருத்தர இன்னொரு மாதிரி பாக்குறது, இந்த பழக்கம் வச்சுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரிதான் நடக்கும். குடும்பத்துல சண்டை தான் வரும். ஆமா பஞ்சி, இங்க பாரு, அவங்க சொல்றதே சரியாதான் இருக்கு. நான் தான் ஒழுங்கா இல்ல. நான் கண்டி ஒழுங்கா கட்டுப்பாடா இருந்திருந்தானா இன்னைக்கு என் பிள்ளைங்க ரெண்டும் என் கூடயே இருந்திருக்கும். என் பிள்ளை வாழ்க்கையும் வெறுக்காது, இன்னொரு பிள்ளை என்ன வெறுக்கவும் செஞ்சிருக்காது. எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். இப்ப மாச்சி புரிஞ்சிச்சே. சரி, என்ன பண்ணுறது? நடந்தது நடந்து போச்சு. சின்ன பொண்ணுகிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழியை பாருங்க. வேற என்ன பண்ண? நீ சொல்றதா சரி புஷ்பா, வாங்க எல்லாரும் போயிட்டு ஒண்ணு போல போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வருவோம். இல்ல, எனக்கு புரியல. நீங்க தானே தப்பு பண்ணீங்க, அதுக்கு நாங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஏட்டி, கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? அவ சொன்ன அர்த்தம் அந்த மாதிரி இல்ல. என் கூட வாங்க, நான் போயிட்டு மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொன்னான். ஆமா, பின்ன எங்களுக்கு எப்படி புரியும்? கூட்டு கலவாணி நீங்க 2 பேரு தானே, அப்ப உங்க 2 பேருக்கு தான் புரியும், எங்களுக்கு எப்படி புரியும்? அவளுங்க பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத செல்ல தாயி. விடு, பாத்துக்கலாம். நம்ம என்ன உன் முக வரட்டும், அவ என்ன மனநிலையில இருக்கான்னு முதல்ல அவகிட்ட பேசுவோம். அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் பொறுமையா பேசிக்கலாம். அதுவும் சரிதான்க்கா. எம்மா எம்மா தோ சொன்ன உடனே வந்துட்டாள. ஏட்டி, அவன் மேல உங்களுக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் இன்னைக்கு அவன் புருஷன் விரட்டி விட்டு இருக்கான். அவளுக்கு என்னென்ன இது இருக்கும் கஷ்டம். சரியா, அவகிட்ட கோவத்தை காட்டாதீங்கடி, அமைதியா இருங்க 2 பேரும். சரி சரி. எம்மா என்னது எம்மா சொம்மான்னு சொல்லிக்கிட்டு அவளுங்க இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாளுங்க கோவப்படாதன்னு சொல்லிட்டு. ஆனா உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கோவமா தாண்டி வருது. என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்குன்னு தெரியுதா உனக்கு? சொத்துன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா உறவையும் வெறுத்து வச்சிருக்கா. உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு எல்லாத்தையும் நானும் சேர்ந்து சுமக்க வேண்டியதா இருக்கு. வயசான காலத்துல அதுவும் என் பிள்ளை என் கூட இருப்பான்னு பார்த்தா அவன் என்ன விட்டுட்டு போயிட்டான். அதுக்கு காரணம் யாரு? உன்னை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்ல. என் மேல என்னைக்கே விருப்பா தான் இருக்கு. என்னையே நான் எதை கொண்டு அடிச்சுக்கிறதுன்னு எனக்கே தெரியலடி. ஏம்மா, நீ கோவப்படுறதெல்லாம் கரெக்டு தான்மா. நானே இன்னைக்கு மனசு வெறுத்து போய்தாம்மா வந்திருக்கேன். எம்மா, என்ன மன்னிச்சிருமா. நீ என்ன சொன்னாலும் கேட்க. இனிமே எனக்கு சொத்து வேணாம், சுகமா வேணாம். நான் யாரு கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சனோ அவனே என்ன விரட்டி விட்டுட்டான். இதுக்கப்புறம் நான் அதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறேன் சொல்லு. இப்ப புத்தி என்னடி பிரயோஜனம்? காலம் போன காலத்துல இந்த மாதிரி நடந்தா என்ன பண்ணுருக்கு சொல்லு. இல்ல சொல்லுட்டி, வாயை திறந்து சொல்லு. இனிமே போயிட்டு உன் புருஷங்கிட்டையும் மாமியார்கிட்டயும் பேசவா முடியும் நம்மளால? அவங்க எடுத்த உடனே சொல்லுவாளுங்க, இவெல்லாம் எங்க வீட்டுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு. நீ மருமக மாதிரி என்னைக்காச்சும் நடந்துக்கிட்டியாடி? சொல்லுடி சொல்லு. நான் அந்த சின்ன பொண்ணை வெறுத்து ஒதுக்குனாலும் அவ குழந்தைய தூக்கிட்டு காமிச்சிருக்கா. எதுக்கு? சரி, இந்த வயசான காலத்துல அதுதான் புத்தி கெட்டு போய் பண்ணிட்டு நம்மள அப்படி இருக்க வேண்டான்ட்டு. ஆனா நீ என்னைக்காச்சும் அப்படி நடந்திருக்கியாடி? கேளுங்க, கரெக்டா கேளுங்க, அப்பமாச்சும் புத்தி வருதான்னு பாப்போம். புஷ்பக்கோ, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். நீங்க எல்லாருமே நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சிருக்கீங்க. ஆனா நான் தான் பணம்னு சொல்லிட்டு ஓடி இன்னைக்கு எதுவுமே இல்லாம நடு ரோட்ல நின்று இருக்கேன். என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்கக்கா. நாங்கெல்லாம் மன்னிச்சு என்னத்துக்குமா? நாங்க இன்னைக்கு வருவோம், நாளைக்கு போவோம். உன் கூட இருக்க வேண்டிய உறவுகளே உன் கூட இல்லையே. புருஷன்ல இருந்து, அண்ணன்ல இருந்து, அண்ணில இருந்து, ஏன் நேற்று பிறக்க வேண்டிய குழந்தையில இருந்து எதுவுமே உன் கூட இல்லையே. சொல்லுமா, உனக்குன்னு எதனா உறவு இருக்கா? உன் அம்மா கூட இல்லை இன்னைக்கு உன் கூட. கரெக்டு தான்க்கா, எல்லாமே நான் பண்ண தப்பு தான். ஏட்டி, நான் சொல்லதானே செஞ்சேன். அவ கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு. எதுக்கடி இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவ ஏதோ புத்தி கூறு கெட்டு போய் பண்ணிட்டா. அதுக்கு என்ன பண்ணுறது? விடுங்க. செல்லத்தாயி, இங்க பாரு. என்ன ஏக்கோ, நீ என்னமே பேசாதக்கா. எனக்கு இவ்வளவு பார்த்தாலே ஆத்திரமா தான் வருது. நான் என்னத்த பண்ணன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது வர. செல்லத்தாயி, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுமா. இருந்து பார்த்துப்போம். வேற என்ன பண்ண? அவ வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும்.
பாத்தியாடி அன்னைக்கு ஏதோ சொன்னியே பிள்ளை பெக்கலன்னு சொல்லிட்டு அவ என்ன குத்தி காமிச்சா அந்த கிளவி கூட சேர்ந்து ஜாலரா அடிச்சுக்கிட்டு இருக்கன்ட்டு. இன்னைக்கு பாத்தியா நீ ஒரு தப்பு பண்ணி திருந்தி வரும்போது முதல்ல ஏத்துக்கிறதும் அந்த கிளவி தாண்டி. அந்த கிளவி தான். ஆமா, பெரியவங்கள முதல்ல எப்பவுமே மதிக்க பழகு. நீ சொல்றது சரிதாம்மா. நான் தான் எல்லாமே தப்பு பண்ணது, என்ன மன்னிச்சிருமா. இப்ப நான் உன்னை மன்னிச்சு என்னடி பிரயோஜனம் சொல்லு. இப்ப நான் உன்னை மன்னிச்ச உடனே உன் அண்ணங்கார வந்து வீட்டுல இருக்க போறானா இல்ல, உன் அன்னிக்காரி வர போறாளா இல்ல, அட்லீஸ்ட் உன் புருஷனாச்சு சேர்த்துக்க போறானா இல்ல. இப்படி ஏன்டி மக்கா இப்படி பண்ண நீ? அம்மா தெரியாம பண்ணிட்டேம்மா. எனக்கு நீ மட்டும் போதும். இனிமே எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். அண்ணன் அண்ணிக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வரணும்மா. நாத்து முதல்ல மேல எழுந்துக்கோ. சரி, பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. எல்லாருமா போவோம், சின்ன பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வருவோம். என்னத்த பண்ணுறது? பாட்டி நீங்களே என்ன மன்னிச்சிருங்க. புஷ்ப கவுனியும் மன்னிச்சிரு, வசந்தி கவுனியும் மன்னிச்சிரு. நான் உங்களை எல்லாருமே எதிரியா தான் பார்த்தேன். ஆனா நீங்க உங்க வீட்டுல ஒரு குழந்தையா தான் என்ன பாத்துக்கிறீங்க. இத்தனை நாள் அது தெரியாம நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்கக்கா. சரி எழுந்திரி, அதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம வீட்டுல ஒரு குழந்தை தப்பு பண்ணா அதை என்ன வெறுத்து ஒதுக்கவா செய்யறோம்? திட்டுனாலும் அடிச்சாலும் திரும்பவும் அதை சேர்த்துக்கிறது இல்லையா? அந்த மாதிரிதான். எழுந்திரி எழுந்திரி. முதல்ல உன் அண்ணங்காரங்கிட்ட விஷயத்த சொல்லுவோம், அதுக்கப்புறமா சின்ன பொண்ணுகிட்ட போவோம். ஆமா, உன் மாமியார்காரி என்ன சொன்னா சொல்லி. என்னதான் நடந்துச்சு? இன்னொரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணதா செஞ்சிருக்காங்களா? உன் வீட்டுக்காரர் என்னம்மா சொன்னாரு? உன் மாமனார் யாருமே எதுவுமே சப்போர்ட் பண்ணலையா உனக்கு? சொல்லுமா சொல்லு. இல்லக்கோ, அவரு நான் எனக்கு வேணாம் இனிமேன்னு சொல்லிட்டு இருக்கா. இனிமே எனக்கு போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவரை இனிமே நான் பாக்குறதுக்கும் விரும்பல. அவரு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டே நல்லா இருக்கட்டும். இங்க பாரு நாத்தே, அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. ஆமா, உன் மாமியார் காரி இதுக்கு பதில் சொல்லியே தான் ஆகணும். அது எப்படி? எங்க வீட்டு பொண்ணை நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவ வேற வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவா, அதை பார்த்துக்கிட்டு நாங்க இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ? அப்படியெல்லாம் இருக்க முடியாது. சரி வாங்க, எல்லாருமா போயிட்டு சின்ன பொண்ணு கிட்ட கேட்போம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் பார்ப்போம். ஆமாக்கோ, வாங்க போவோம். இப்போ இப்ப மச்சான் உண்மையா திருந்திருப்பாளா என்னன்னு தெரியலையா? அவளை நம்ம சின்ன பொண்ணுகிட்ட கூட்டிட்டு போறான்னு சொல்றோம். அவ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதாண்டி இருக்கு. சரி என்ன பண்ண, மன்னிச்சு ஏத்துப்போம். வா, நம்ம பண்ணி என்ன பிரயோஜனம்? சின்ன பொண்ணுகிட்ட போயிட்டு பேசுவோம். சின்ன பண்ணே, சின்ன பண்ணே, ஏம்மா ஏம்மா இப்படி அலற செய்யறா? பிள்ளை தூங்கிட்டு தானே இருக்கு. ஆமாட்டி, ஆமா, உனக்கு நான் பேசுறதுதான் உனக்கு பிரச்சனையே இருக்கும். அங்க உன் நாத்தனார்ல இருந்து உன் மாமியார்ல இருந்து எல்லாரும் வெளியே வந்து கடந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, என்ன ஏதுன்னு தெரியல. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு புதுசா ஏதோ டிராமா போட்டுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல எல்லாரும். என்னது, யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? இல்ல புதுசா எதனா டிராமா போடுறதுக்கு தான் வந்திருப்பாங்களா இருக்கோமா? இங்க பாரு, எதெல்லாம் பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விடுற வேலையை பாரு. வீட்டுக்குள்ள எல்லாம் அனுப்பாத. ஆமா, நானும் அதை தண்டி சொல்றேன். உன் அப்பங்காரன் தான் என் பேச்சு எங்க கேட்கான். அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டி வச்சுக்கிட்டு உன்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னான். ஆமா, எனக்கெல்லாம் விருப்பமே இல்லை பாத்துக்கோ அவங்கள வீட்டுக்குள்ள விடுறதுக்கு. உன்னை என்னென்ன கொடுமை பண்ணாலுங்க, இன்னைக்கு வந்து இழிச்சுக்கிட்டு நின்ன உடனே நம்ம போய் பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு சின்ன பொண்ணே சொல்லு. சரி, கோவப்படாத. அப்பாதான் சொல்லிட்டுல, வர சொல்லி என்னன்னு பேசியே அனுப்பி விடுவோம். வேற என்னத்த பண்ணுறது? இங்க பாரு சின்ன பொண்ணே, ஏமாந்து நிக்காத. மறுபடியும் அவளை தான் சொல்ல முடியும். ஆமா, அவளுங்க எதையாச்சும் பேசியும்னு ஏமாத்திருவாளுங்க மறுபடியும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, விடுமா. என்னமோ, சரி அனுப்பி விடுறேன். பேசி சீக்கிரமா அனுப்புற வேலையை பாரு. சரி சரி. புஷ்பக்கோ, இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா புஷ்பக்கோ? உங்க மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்களே இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல புஷ்பக்கோ. சின்ன பொண்ணே, நாங்க சொல்றத முதல்ல கேளு. சின்ன பொண்ணே, என்ன புஷ்பக்கோ கேட்கணும்? அவங்க என்ன அது பண்ணாத கொடுமை இருக்கா? ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து ஏதோ மன்னிப்பு கேட்கணும் இது கேட்கணும்னு சொல்லிட்டு வாசல்ல நின்றுகிட்டு இருக்காங்களா? அது நீங்களே கூட்டிட்டு வருவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல புஷ்பக்கோ. இப்படியெல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சுத்தமா. இங்க பாரு சின்ன பொண்ணு, எங்க மேல மரியாதை இருக்கா இல்லையா உனக்கு? நாங்க முதல்ல சொல்றத கேளு. என்னக்கா கேட்கணும்? அவங்க ரெண்டு பேர் வராங்க, கொஞ்சம் கோவப்படாம நடந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சின்ன பொண்ணு, என்ன சொல்லுங்க, புதுசா டிராமா என்ன ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்கீங்க? இப்ப என்ன, நானும் என் மகனும் அங்க வந்து கிடக்கணும், அதுதானே உங்களுடைய டிராமா? சரி, உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே நாங்க வந்துடுறோம் சரியா? வந்து உங்க கால் கீழேயே இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை எல்லாத்தையும் கேட்கறோம் சரிங்களா? அதுதானே உங்க டிராமா. இப்போ எனக்கு எல்லாமே தெரியும் உங்களை பத்தி. இங்க பாருமா சின்ன பொண்ணு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளு முதல்ல. என்ன கேட்கணும் பஞ்சுபட்டி? நீங்களே சொல்லுங்க. நேத்து ஒரு உடம்பு சரியில்லாத டிராமா நடந்துச்சு. ஆ
அதையும் நீங்க தான் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு இன்னொரு ட்ராமா. இல்ல எங்களை நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நாங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னன்னு சொல்லுங்க. இல்லைன்னா நாங்க எங்க குழந்தைய தூக்கிட்டு பச்சை பிள்ளைய தூக்கிட்டு ஊரை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதனாலதான் இப்படிலாம் பண்றீங்களா? சின்ன பொண்ணு, நாங்க பண்ணதெல்லாம் தப்பு தான் சின்ன பொண்ணு. இல்லைன்னு சொல்லல. சொல்றது கேளு சின்ன பொண்ணு. இன்னைக்கு மனசு திருந்தி வந்திருக்கோம் சின்ன பொண்ணு. சரி, நீங்க மனசு திருந்தி வந்திருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி நான் என்ன பண்ணணும்? எண்ணி, எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். இனிமே உங்க மனசு நோகாதபடி நடந்துக்கிறேன் நீ. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாரும்மா, உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு முதல்ல சொல்லு. ஆ, நான் என் போக்குல என் அம்மா வீட்ல வந்து நிம்மதியா இருக்கேன். இப்பதான் ஒரு 2 நாள் நிம்மதியா இருந்தேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? சின்ன பொண்ணு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேள முதல்ல. எதுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற? இங்க பாருங்க பஞ்சுபட்டி, என் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் என் வலியும் வேதனையும் என்னன்னு சொல்லிட்டு. ஆமா, மாசமா இருக்கிற பிள்ளைன்னு கூட பார்க்காம அன்னைக்கு அடிக்க சொன்னீங்க. அது கூட பொறுத்து இருந்துகிட்டேன். ஆனா என்ன வீட்டை விட்டு விரட்டுனீங்க. ஏதோ போராத காலமோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்க. வந்ததுக்கு அப்பயும் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டு ஒரு வாட்டி காமிச்சிட்டு தானே வந்தேன். சொல்லுங்க, நான் என் பொறுப்பானதெல்லாம் கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இவங்க என்ன மதிக்காங்களா? இன்னைக்கு வந்து என்ன மன்னிச்சிருந்தா எல்லாமே சரியா போயிடுமா?